அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கற்றலுக்கு வெட்கமும், தயக்கமும் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. நம்ம இந்த இந்த உலகத்தில எந்த ஒரு விஷயத்த கத்துக்கணும்னாலும், வெட்கமும், தயக்கமும் நம்மளுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அதற்கு எடுத்துக்காட்டாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அன்சாரி பெண்கள் அவங்க மார்க்கத்த படிக்கும் பொழுது, அத படிச்சு அவங்க புரிஞ்சு கொள்ளப்போது, வெட்கமும், தயக்கமும் அவங்களுக்கு ஒரு தடையாக இருந்தது இல்லையாம். சில விஷயங்கள் படிக்கிறனால நம்மளுக்கு சில நாலேட்ஜ் கிடைக்கும். மார்க் விஷயங்கள் மட்டும் இல்ல. ஸ்கூல், யுனிவர்சிட்டி, காலேஜ் இல்ல வேலை பார்க்குற இடத்துல, இது போல பலவேறையான இடத்துல நம்ம சில விஷயங்கள் படிக்கிறனால நமக்கு சில நாலேட்ஜ் கிடைக்கும். அந்த நாலேட்ஜ் உண்மையான அறிவா நம்ம மனதில எப்போ வந்து பதியும்னா, நம்மளுக்கு கேள்வி கேட்கும் தைரியம் வர வேண்டும். ஈடுபாடோட படிக்க வேணும். ஒண்ணு நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட, ஈடுபாடோட படிச்சா மட்டும் தான் அதோட உண்மையான பலன் நமக்கு கிடைக்கும். 2வது கேள்வி கேட்கும் தைரியம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம்னா, கண்டிப்பான முறையில நம்மளுக்கு சில கேள்விகள், சில டவுட்ஸ் வரும். அப்படி வரப்போது எந்த ஒரு தயக்கமும், எந்த ஒரு வெட்கமும் இல்லாம, அத யார்கிட்ட போய் கேட்டா அதுக்கான ஆன்ஸர் கிடைக்குமோ, அவங்க கிட்ட போய் கேட்டு தைரியமா அதோட சொல்யூஷன நம்ம தெரிஞ்சுக்கணும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, "கான குலுகுஹுல் குர்ஆன்." முகமது நபியோட வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்துச்சாம். அதாவது உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, அவங்க ஒரு நடமாடும் குர்ஆன். அவங்கள பார்த்தாலே குர்ஆன்னா என்னன்னு விளங்கிருமா. குர்ஆன் உள்ள மாரி அப்படியே அவங்க டெய்லி ரொட்டீன ஃபாலோ பண்ணி அவங்க வாழ்க்கையில வாழ்ந்திருக்காங்க. முகமது நபி மாரி நம்மளோட வாழ்க்கையும் குர்ஆனாகவே எப்படி மாறுறது? எப்படி நம்ம வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டும்? அப்படின்னா, வெறும் வாய்மொழியால சொன்னா மட்டும் பத்தாது. நம்ம கல்பால, நம்ம மனப்பூர்வமா உணர்ந்து, நம்ம இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் முகமது நபி எப்படி குர்ஆனாகவே வாழ்ந்தாங்களோ, எப்படி ஒரு நடமாடும் குர்ஆனாகவே வாழ்ந்தாங்களோ, அதுபோல நம்மளும் மாறலாம். அதற்கு முக்கியமான விஷயம் நம்ம மனப்பூர்வமா இன்ஷா அல்லாஹ் நான் குர்ஆனாகவே வாழ்வேன். என்னோட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ் அப்படின்னு இறைவன் கிட்ட கையேந்துங்க. உலகத்துல பில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் வாழ்றாங்க. உங்க எல்லார்கிட்டயும் எல்லா விதமான பிரச்சனைகள் இருக்கு. ஒருத்தன்ட்ட இருக்கிற பிரச்சனை இன்னொருத்தன்ட்ட இருக்காது. இன்னொருத்தவன்ட்ட இருக்கிற பிரச்சனை இன்னொருத்தவன்ட்ட இருக்காது. பல்வேறு வகையான பிரச்சனைகள மனுஷன் சந்திக்கிறான். அப்படிப்பட்ட பிரச்சனைகள நம்ம 2 வகையா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு அகப்பிரச்சனை, இன்னொன்னு புறப்பிரச்சனை. அகப்பிரச்சனைன்னா என்ன அர்த்தம்னா, உள்ளம் சார்ந்த பிரச்சனை. அதாவது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஓவர் திங்கிங், ஈமானோட பலவீனம், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், கவலைகள் இது போன்ற பிரச்சனைகள், அகப்பிரச்சனைகள். அதாவது உள்ளம் சார்ந்த பிரச்சனைகளா நம்ம பிரிச்சுக்கலாம். இன்னொன்னு புறப்பிரச்சனைகள். புறப்பிரச்சனைகள்னா வெளி வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள். நம்ம வேலை பார்க்க போற இடத்துல நடக்கக்கூடிய ஒர்க் பிரஷர், பொருளாதார நெருக்கடி, கடன், வட்டி, குடும்ப சிக்கல் இது போன்ற பிரச்சனைகள் வந்துட்டு புறப்பிரச்சனைகள். இப்படிப்பட்ட மனிதர்களுடைய எல்லா பிரச்சனையுமே 2 வகையா அடக்கிடலாம். அகப்பிரச்சனையாகவும், புறப்பிரச்சனையாகவும் அடக்கிடலாம். இந்த பிரச்சனையிலிருந்து வெளிய வரதுக்காக மனுஷன் என்ன பண்றான்னா, பல லட்ச ரூவா செலவு பண்ணி சைக்காலஜிஸ்ட்ட போறான், டாக்டர் கிட்ட போறான். இல்லன்னா இத மறக்கணும்ங்கறதுக்காக ட்ரக்ஸ் எடுக்குறான். இது கரெக்ட்டான முடிவு அல்ல. இந்த 2 பிரச்சனைக்கான தீர்வு திருக்குறான்ல இருக்கு. அல்லாஹ் திருக்குறான்ல 2வது அத்தியாயம் 185 வசனத்துல சொல்றான். குர்ஆன் மனிதர்களுக்கு வழிகாட்டுதலாக அருளப்பட்டது. இப்ப நம்ம ஒரு புது ஊருக்கு போறோம். நம்ம ஒரு இடத்துக்கு போக வழி தெரியலன்னா, கூகுள் மேப்ப போட்டு போறோம் இல்லையா? அது ஒரு ரூட் மேப் காட்டுது இல்லையா? அது மாரி தான் மனிதன் எப்படி வாழணும், அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தா, அத எப்படி கோ த்ரூ பண்ணணும், எப்படி வாழணும்ங்கறத குர்ஆன் நமக்கு வலியுறுத்துது. மேலும் 65வது அத்தியாயம் 2வது வசனத்துல சொல்றான். யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ, அவர்களுக்கு வெளியேறும் வழி அல்லாஹ் ஏற்படுத்திக் கொடுக்கிறான். அதாவது அல்லாஹ்வை யார் அஞ்சி அதன்படி வாழ்றாங்களோ, அவங்களுக்கு ஒரு எக்ஸிட் ரூட் ஒரு ப்ராப்ளம் வந்து வருதுன்னா, அதுலருந்து எப்படி வெளிய போணும்? அந்த எக்ஸிட் ரூட்ட அல்லாஹ் வந்து அமைச்சு குடுக்கான். மேலும் அல்லாஹ் சொல்றான் 10வது அத்தியாயம் 57வது வசனத்துல, குர்ஆன் உள்ளங்களுக்கு உள்ள ஏற்படக்கூடிய நோய்களுக்கு நிவாரணம் அளிக்குது. அது ஒரு வழிகாட்டுதலா இருக்கு. அது மக்களுக்கு அருள் புரியக்கூடிய ஒரு நூலாக இருக்கு. அதாவது உள்ளம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, அதுக்கு சொல்யூஷன் குர்ஆன்ல இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். ஸோ அகப்பிரச்சனையா இருந்தாலும் சரி, புறப்பிரச்சனையா இருந்தாலும் சரி, வாட் எவர் ப்ராப்ளம் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அதற்கான தீர்வு திருக்குறான்ல இருக்கு. குர்ஆன் வெறும் தியரி மாடல் கிடையாது. அது பல தலைமுறைகளாக, பல நூற்றுக்கணக்கான வருஷங்களாக மனிதன் அதுபடி வாழ்ந்து, அதை ஒரு நடைமுறைப்படுத்திய பிராக்டிகலான மாடல் தான் குர்ஆன். நீங்க நபிமார்கள் எடுத்துக்கங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் இது போன்ற எந்த நபிமார்கள் நீங்க எடுத்துக்கிட்டாலும், அவங்க வாழ்க்கையில கடுமையான சிக்கல்கள மேற்கொண்டாங்க. அப்ப அந்த சிக்கல்ல இருந்து எப்படி வெளிய வந்தாங்க? அவ்வளோ ப்ராப்ளம் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க? அத எப்படி கோ த்ரூ பண்ணாங்க? அந்த பிரச்சனைகளையும் எப்படி மனதைரியமா அத ஃபேஸ் பண்ணாங்க? அப்படிங்கிறதான ஃபார்முலா குர்ஆன்ல இருக்கு. நம்ம வீட்ல குர்ஆன் கபோர்ட்ல இருக்கு. நம்ம அத டெய்லி படிக்கிறோம். அத நம்ம ரேடியோல கேட்கிறோம். YouTubeல பார்க்குறோம். சோசியல் மீடியா போன்ற WhatsApp, Instagramல டெய்லி நம்ம ஷேர் பண்றாங்க. இது தவிர பயான்ல நம்ம கேட்கிறோம். இத கேட்டும் நம்ம உள்ளம் ஏன் இன்னும் மாறல? அதுக்கு தான் அல்லாஹ் 50வது அத்தியாயம் 37வது வசனத்துல சொல்றான். யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ அவங்களுக்கு இதுல படிப்பினை இருக்கு அப்படின்னு. அப்ப நம்ம எல்லா இடத்துலயும் குர்ஆன் கேட்கிறோம். கேட்டு நம்ம ஏன் இன்னும் மாறலன்னா, அப்ப பிரச்சனை குர்ஆன்ல இல்ல. நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கல்புல தான் பிரச்சனை இருக்கு. நம்ம கல்பு ஓப்பனாக இல்ல. அப்படின்னா எப்படி உங்களுக்கு நான் ஷார்ட்டா விளக்குறதுன்னா, நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம். ரூம்ல கதவு, ஜன்னல் இருக்கு. வெளிய சூரியன் இருக்கு. நீ கதவையும் மூடிட்டு, ஜன்னலையும் மூடிட்டு, சூரிய ஒளி உள்ளவே வரலன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா அது முட்டாள்தனம் இல்லையா? அதுபோல தான் நம்ம கல்ப ஓப்பன் ஆக்காம குர்ஆன் வந்து நம்ம உள்ளத்துல பதியாது. முட்டாள்தனம் இல்லையா? அதுபோல தான் நம்ம கல்ப ஓப்பன் ஆக்காம குர்ஆன் வந்து நம்ம உள்ளத்துல பதியாது. நம்மகிட்ட ஐஃபோன் இருக்கு. நம்மகிட்ட சிம் இருக்கு. எல்லா டவர் கிட்ட தான் இருக்கும். எல்லாமே ஓகே. நம்மகிட்ட சோசியல் மீடியா இருக்கு. சிம் இருக்கு. 5G நெட் இருக்கு. நல்ல தரமான பல லட்ச ரூவா மதிப்பான ஃபோன் இருக்கு. ஆனா இவ்வளவு இருந்தும் நம்ம ஃபோன் ஃப்ளைட் மோட்ல இருந்தா அதுக்கு ஏதாவது பலன் இருக்கா? அதே போல தான் நம்மகிட்ட கண் இருக்கு, காது இருக்கு, கல்பு இருக்கு. இவ்வளவும் இருந்து நம்ம மனசுல ஏன் பதியல? நம்ம ஏன் குர்ஆன் படி வாழல? அப்படின்னா சேம். அதாவது ஃப்ளைட் மோட் ஆன்ல இருந்தா எப்படி ஃபோனுக்கு எந்த யூஸ் இல்லையோ, அது மாரி உங்களுடைய கல்பு குளோஸா இருந்தா நம்மளுக்கு எந்த ஒரு யூஸும் இல்ல. கல்பு உங்களுக்கு குளோஸா இருக்கா, ஓப்பனா இருக்கான்னு அத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் குர்ஆன்ல 39வது அத்தியாயம் 23வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இறைவனை அஞ்சுவோருக்கு உடலில் மெய் சிலிர்க்க செய்கிறது. அதாவது நம்ம குர்ஆன ஓதப்போது நம்ம உள்ளம் வந்து நடுங்கணுமா, பயம் வரணுமா, நம்மளுடைய தோள்கள் சிலிர்க்கணுமா, அதாவது கூஸ் பம்ப்ஸ் ஆகணுமா, நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீர் வரணுமா. இப்படி ஒருத்தன் யார் குர்ஆன் ஓதி இது போல அவனுக்கு நடக்குதோ, அவனோட கல்பு தான் ஓப்பனா இருக்குன்னு அர்த்தம். குர்ஆன வெறும் கண்ணால கொண்டு மட்டும் வாசிக்கக்கூடாது. வெறும் வாயால கொண்டு மட்டும் வாசிக்கக்கூடாது. கல்பால உணர்ந்து அத படிக்கணும். நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால், நம்ம அதோட சொல்யூஷன வெளிய தேடக்கூடாது. உங்ககிட்ட தேடுங்க. நான் மாற தயாரா இருக்கேன். குர்ஆன படிச்சு அதுபடி நான் வாழ்வேன் அப்படிங்கிறத மனப்பூர்வமா உறுதிமொழி எடுங்க. இந்த உண்மை மனதில் வந்தால் மாற்றம் அல்லாஹ்வின் பொறுப்பு. கடைசியா ஷார்ட்டா சொல்லி முடிச்சுக்கிறேன். எல்லா பிரச்சனைக்கான தீர்வு குர்ஆன்ல இருக்கு. தீர்வு நம்ம கையில இருந்தும், அது ஏன் நம்மளுக்கு எந்த வேலையும் செய்யல? எந்த ஒரு சேஞ்சஸ் நடக்கலன்னா, நம்ம கல்பு ஓப்பனாக இல்ல. கல்பு ஓப்பனா இருக்கணும்னா, இறைவன் கிட்ட கையேந்துங்க. குர்ஆன டெய்லி படிங்க. என்னுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி குர்ஆன அவங்களோட வாழ்வியலா கடைபிடிச்சு ஒரு நடமாடும் குர்ஆனா வாழ்ந்தாங்களோ, அதுபோல அல்லாஹ் என்னையும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரையும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.